இயேசுவின் வாழ்வு ஒரு திருப்பயணமாக இருந்தது. அவருடைய திருப்பயணம் குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிட்டது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவுக்கு 12 வயது நடந்த பொழுது அவர்கள் இயேசுடைய பெற்றோர் அவரை திருப்பயணமாக எருசலேம் கூட்டிச் சென்றார்கள். அதை பற்றிய ஒரு தகவலை லூக்கா 2:44 நாம் வாசிக்கின்றோம். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலேயே தங்கிவிட்டார். பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். ஆகவே பயணம், பயணியர் என்கிற சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இயேசுடைய முதல் பயணம், இந்த இடத்தில்தான் பயணம் என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு அவர் திருப்பயணமாக அழைத்து செல்லப்படுகிறார். எருசலேமியே தங்கிவிடுகிறார். அங்கே அவர் போதகர்களோடு உரையாடல் நடத்துகிறார். பலவற்றை தெரிந்து கொள்கிறார், பலவற்றை கற்றுக்கொள்கிறார், பலவற்றை பிறருக்கும் அவர் அறிவிக்கின்றார்.